Om Shri Sai Ram. My humble pranams to the lotus feet of our beloved Bhagavan Shri Satya Sai Baba. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டைம். Why is time at most importance to the youth? நேரம் இளைஞர்களுக்கு எவ்வளவு முக்கியமானது அதை பத்தி சுவாமி பேசின வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோல மனித வாழ்க்கை ஏன் விலை மதிப்பு இல்லாதது, நம்ம டைம் எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த டைம் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம எப்படி உணரணும், இதை பற்றி தான் சுவாமி பேசியிருக்கார். ஃபர்ஸ்ட் வந்து வை ஹியூமன் லைஃப் இஸ் மோர் ப்ரீஷியஸ், மனித வாழ்க்கை ஏன் விலை மதிப்பு இல்லாதது, இதை பற்றி சுவாமி என்ன சொல்றங்கிறத பார்ப்போம். மனித வாழ்க்கை ஏன் விலை மதிப்பு இல்லாதது, சுவாமி ஏன் இதை பற்றி என்ன சொல்றாருன்னா, இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப உயர்ந்த படைப்பு மனிதர்களை படைத்தது தான் அப்படிங்கிறது சொல்வார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் கேரக்டர், நொபிலிட்டி, அது போன்ற சில குவாலிட்டிஸ் இருக்கும். இந்த குவாலிட்டிஸை நம்ம இழந்துட்டா அதை நம்மளால திரும்ப அடையவே முடியாது. இந்த குவாலிட்டிஸ் தான் நம்ம மனிதர்கள் என்பதையே குறிக்கிறது. అనంత జగత్తులో అఖిల ప్రాణికోటిలో మానవుడు అత్యంత ఉన్నతుడు. In this vast universe, the human being is the noblest and exalted one. మానవుడు ఉత్కృష్టమైనటువంటి వాడు. Man is noble. సౌజన్య సవిశీలంతో కూడినటువంటి వాడు. He is the one of character and nobility. ఇట్టి మానవత్వాన్ని కోల్పోయినా ఇంకా తిరిగి మనకు లభ్యం కాదు. If that humanness is gone, you cannot get it again. இந்த பாட்டுல இளைஞர்கள் பத்தி சுவாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இளைஞர்கள் மேல சுவாமிக்கு எப்பவுமே ஒரு தனி கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா, தே ஆர் தி பில்லர்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் அப்படிங்கறத சுவாமி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். இளைஞர்கள் வந்து அவங்களோட குவாலிட்டிஸை, ஒரு கேரக்டரை ஒரு குட் குவாலிட்டிஸோடையும் எத்திக்கலாகவும் பில்ட் பண்ணணும். அப்படி பில்ட் பண்ணும்போது இந்த உலகமே அவங்கள ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது சுவாமியோட வாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்க இளைஞர்கள் தான் ஃபியூச்சரோட ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாகவும் ஒரு ரெஸ்பான்சிபிள் லீடராகவும் ஆக போறாங்க. இப்போ ஒரு லீடர் வந்து எத்திக்கலாகவும் ஒரு குட் குவாலிட்டிஸோட இருக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்றவங்களும் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் அந்த குவாலிட்டிஸ் போய் சேரும். ஒரு லீடர்னா அவங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு ஃபேமிலி லீடராக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம், ஏன் நம்ம மேனேஜராக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட பொசிஷன்ல உள்ளவங்க ஒரு குவாலிட்டிஸோடையும் அவங்க ஒரு தர்மத்தோடையும் நடக்கும்போது அந்த குவாலிட்டிஸ் அவங்க கூட இருக்கவங்க, அவங்களுக்கு சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே அது போய் சேருங்கிறது தான் இந்த வீடியோல சாமி சொல்லியிருப்பார். యువతి యువకులారా, Young men and women, ఈనాడు యావత్ ప్రపంచము, ఈ ప్రపంచం యొక్క సౌభాగ్యము, ప్రపంచం యొక్క ఉన్నతి ఈనాటి యువతి యువకుల యొక్క ప్రవర్తనలపై ఆధారపడి ఉన్నది. the prosperity and the progress, welfare of the future rests on you. యువతి యువకుల యొక్క ప్రవర్తన ఉత్తమమైనప్పుడే ఈ ప్రపంచం కూడాను ఉత్తమ ఆదర్శాన్ని అనుభవించగలదు. Young men and women, when once you maintain very high code of ethics and nobility, the world also will maintain the standard. Character, the world will maintain it. அடுத்து சுவாமி சொல்றார், நம்ம ஹியூமன்ஸ் வந்து டைமை வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம ரியலைஸ் பண்ணாமே அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒன்ஸ் அந்த டைம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப அது நமக்கு கிடைக்காது. இதை சில எக்ஸாம்பிள்ஸோட சுவாமி சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து, யமுனா நதி வந்து கடலோட சேர்ந்துருச்சுன்னா அதை நம்ம என்னதான் திரும்ப கூப்பிட்டாலும் அதனால திரும்ப வர முடியாது. ஒரு ஃப்ரூட் அதை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதோட ஃபார்முக்கு மறுபடியும் அதை நம்மளால கொண்டு வர முடியாது. அதே மாதிரிதான் டைம். ஃபியூச்சர்ல அது நமக்கு என்ன விளைவு வச்சிருக்குன்னு தெரியாமையே அதை நம்ம இப்போ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னும் ப்ரீசியஸா சாமி எப்படி சொல்லுவாருன்னா, சன் ரேஸ் வந்து வாட்டர் வேப்பர் ஆகும். அது வாட்டர் வேப்பர் ஆகிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா வாட்டர் குறையிறது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி தான் டைமும், அதை நம்ம வேஸ்ட் பண்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது.
அதை குறைஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம உணர்வதும் கிடையாது. The world also will maintain the standard. Character, the world will maintain it. గడిచిపోయిన రాత్రి ఎంత మనం గడిబిడి చేసినప్పటికీ మనకు ప్రాప్తించదు. The bygone day will never come back. అనంతమైన సాగరంలో పరిపూర్ణంగా లీనమైనటువంటి యమునా నదిని మనం ఎంత పిలిచినను తిరిగి రాదు. River Yamuna, when once it merges in the ocean, cannot come back. మనము బాగుగా తిని నమిలి మృంగినటువంటి ఫలమును తిరిగి మనం వెనుకకు తీసుకోలేము. The fruit that is chewed and eaten and swallowed cannot be brought in its form back. కానీ మానవుడు తన యొక్క రోజులను మోజులతో గడుపుకుంటున్నాడే కానీ ముందు ఏమి జరుగునో అనేటువంటి ఒక సత్యాన్ని గుర్తించుకోలేకపోతున్నాడు. Man is just spending the days, but is not mindful of what is just in store for him in future. సూర్యుడు తన కిరణముల ద్వారా జలమును ఆవిరి గావించుకొని తాను ఏ విధంగా దానిని హరిస్తున్నాడో, Just as the sun rays transform water into the vapor, అదే విధంగానే రాత్రింపగలు మానవుని యొక్క ఆయు ప్రమాణమును అంత్యము గావించుకున్నటువంటి సత్యాన్ని మానవుడు గుర్తించుకోలేకపోతున్నాడు. likewise, man is not able to realize how his lifespan is diminishing day by day. இந்த பார்ட் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட். இந்த பாட்டில் சுவாமி நம்மளோட லைஃப்பை ஒரு வால் கிளாக்கோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். லைக் எப்படின்னா நம்ம லைஃப் தான் ஒரு வால் கிளாக். அந்த வால் கிளாக்ல எப்படி அது 3 பின்ஸோட கனெக்டடாக இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃப்பும் ஒரு 3 பின்ஸோட கனெக்டடாக இருக்குது. அது என்னென்னா வால் கிளாக்ல இருக்க செகண்ட்ஸ் ஹேண்ட் தான் நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு டேஸ். வால் கிளாக்ல இருக்க மினிட்ஸ் ஹேண்ட் தான் நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு மந்த்ஸ். வால் கிளாக்ல இருக்க ஹார்ஸ் ஹேண்ட் தான் நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு இயர். நம்ம எல்லாருமே லைஃப்ல எல்லாம் சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அதோட எண்ட் என்னங்கிறத நம்ம ரியலைஸ் பண்றதே இல்லை. இந்த பாட்டில் சுவாமி என்ன சொல்றாருன்னா, we should realize our responsibility. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, நம்ம லைஃப்ல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, நம்ம எதுக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கிடைக்கிறத பற்றியே யோசிக்கணும் அப்படிங்கிறத சுவாமி சொல்லியிருப்பார். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எது வேணா இருக்கலாம். இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம். இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் நம்ம ஃபேமிலி டேக் கேர் பண்ணுறதா இருக்கலாம். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா அந்த சொசைட்டிக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன ஒரு குவாலிட்டி குட் குவாலிட்டிஸை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரியலைஸ் பண்ணணும்னா நமக்குள்ள இருக்க டிவைனிட்டியை முதல்ல நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாமி சொல்லியிருக்கார். இந்த நம்ம லைஃப்ல ரொம்ப வேல்யூபிளான திங் வந்து டைம் தான். அந்த டைமை நம்ம ரொம்ப வைஸாகவும் ரொம்ப ப்ராப்பராகவும் யூஸ் பண்ணணும். அப்படிப்பட்ட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபைனலாக சாமி இங்கே சொல்லியிருக்காரு. జీవితము ఒక పెద్ద గడియారం వంటిది. Life is like a big clock. ఇందులో సంవత్సరములు, నెలలు, దినములు అనేటువంటి 3 ముండ్లు బాగుగా తిరుగుతున్నవి. This big clock has got the pins of the years, the months and the days. పిన్నులు సక్రమంగా తిరుగుతున్నదని మనం ఆనందిస్తున్నామే కానీ తిరిగి త్వరలోపలనే ఘనమని గంటలు మ్రోయిస్తూ ఉంటున్నది. We're happy that the hands of the clock are moving fast, but you don't know there rings the final bell. కానీ ఈ గంటల విషయాన్ని మనం గుర్తించుకోలేకపోతున్నాం. We don't know. We are not mindful, aware of the hours pass by. దినములే నిమిషముల యొక్క పిన్ను. The days are the results of the movement of the hands of the minutes. నెలలే గంటల యొక్క పిన్ను. The hands of the months reflect of the hands of the day. గంటలే మన యొక్క సంవత్సరం యొక్క పిన్ను. Hours constitute an year. కనుక మనము ఈ దినములు, నెలలు, గంటలు తిరుగుతున్నటువంటిది చూస్తున్నామే కానీ దీనిలో తరిగిపోయేటువంటి ఆయు ప్రమాణాన్ని మనం గుర్తించడం లేదు. We just pass through the days, months and hours,
But we don't recognize how the lifespan is diminishing. ఈ కాలము గడువక పురమే కర్తవ్యాన్ని మనం గుర్తించి వర్తించాలి. Before the time passes off, let us conduct ourselves in full realization of the responsibility. మానవుడు ఈ జగత్తు నుండి అవతరించడానికి మూల కారణం ఏమిటి? What is the main cause for the birth of mankind? ఈ మానవుని యొక్క కర్తవ్య ధర్మం ఏమిటి? What are the responsibilities of the human society? ఇలాంటి కర్తవ్యాన్ని మనం గుర్తించి జీవితాన్ని గడపడానికి ప్రయత్నించాలి. We have to recognize the truth and responsibilities and spend our life. మానవత్వంలో ఉండినటువంటి దివ్యత్వము పవిత్రాన్ని మనం గుర్తించడానికి ప్రయత్నించడం లేదు. We are not recognizing the sanctity and the divinity inherent in our lives. జీవితంలో కాలము చాలా ప్రధానమైనటువంటిది, ప్రమాణమైనటువంటిది. In this life, time is most important and highly valuable. కానీ ఈ కాలమును ఈనాటి యువతీ యువకులు అమితంగా వ్యర్థము గావిస్తున్నారు. But this time is wasted by men and women more and more. దీన్ని వ్యర్థము గావించక సార్థం గావించడానికి ఈ కాలమును సద్వినియోగం చేసుకోవాలి. They should not waste time and they should make proper use of the time given. కాలంను వ్యర్థం చేయటం చేతనే మన జీవితం కూడా వ్యర్థం అయిపోతున్నది. As you waste your time, you'll be wasting your life. కనుక కాలమును సక్రమమైన మార్గంలో మనం ప్రవేశపెట్టాలి. Therefore, we should make proper use of the time. ஸோ மை fellow youths, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைமோட வேல்யூ உணருங்க. டைமை எவ்வளோ வைஸாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணுங்க. சுவாமி சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. ஜெய் சாரா.